கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போமாக. நாம் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாக அந்த வெளிப்படுத்தினபடியால் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். பாருங்கள், அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தது போல எப்படி நான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி தான் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வாரோம் பரிசுத்த ஆவியானோட உதவியோடு. பல காரியத்தை நாம் பார்த்தோம். பாருங்கள், கணுக்கால் அளவை நாம் கடக்க வேண்டும், முழங்கால் அளவை நாம் கடக்க வேண்டும், இடுப்பளவை நாம் கடக்க வேண்டும். நாம் இவைகளெல்லாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தான் கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதே நாங்கள் பார்த்தோம். அப்போ ஆவி கேட்டபடி நான் நடக்க வேண்டும் என்றால் பாருங்கள், அப்போ முழுவதும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அப்போ ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்த வேண்டும் என்றால் இந்த 3 மாம்ச காரியங்களை நாங்கள் கடந்து வந்தால்தான் ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்த முடியும். அதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, நீச்சல் ஆழத்துக்கு நாம் வர வேணும் என்று சொல்லி நீச்சல் ஆழத்துக்கு நான் கடந்து வந்தால்தான் ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்துவார். அப்போ அந்த நீச்சல் ஆழத்திலே மாம்சத்துக்கு எந்த பலமும் இருக்காது. பாருங்கள், அதில் மாம்சத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தண்ணீர் தான் நம்மை அந்த இடத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகும். அதான் அந்த நீச்சல் ஆழத்துக்குள் கடக்க முடியாத நதி. அதான் கடக்க முடியாத நதி என்றால் நம்முடைய மாம்சத்தினாலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்துல. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, கணுக்கால் அளவும் பார்த்தீங்கன்னா மற்றது முழங்கால் அளவு, இடுப்பளவெல்லாம் நாம் கடக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணீர் இருந்தாலும் கூட அது நம்மால் கடக்க முடியும். ஆனால் அந்த நீச்சல் ஆழத்திலே கடக்க முடியாத அந்த நதியிலே நாமாலே நம்முடைய பலத்தாலே, நம்முடைய மாம்ச பலத்தாலே ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. அதனால தான் நாம் இந்த அந்த ஆழத்துக்கு நாம் வர வேணும் என்று சொல்லி தான் நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அதாவது தேவனுடைய ஆழத்தை நான் அறிய வேணும் என்று சொல்லி பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அது தேவனுடைய ஆழம் என்னென்று சொல்லி அதை நான் கற்றுக்கொண்டோம். அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற 2வது காரியம் பாருங்கள், எசேக்கியேல் 47:5 திருப்பன ஒருக்க நான் வாசிக்கிறேன், அது நமக்கு விளங்குவதற்காக. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அதை நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது, தண்ணீர் நீச்சலாழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒன்று பார்த்தோம், நாம் ஆழம் என்று நாங்கள் பார்த்தோம், தண்ணீர் நீச்சல் ஆழம் என்று பார்த்தோம். இப்போ நாங்கள் 2வது நாங்கள் பார்க்க போகிறது என்றால் கடக்க முடியாத நதி என்று சொல்லி. அதான் இந்த 2வது இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ மாம்சத்திலே நாம் நடக்க முடியும். அப்போ மாம்சம் நமக்கு இருக்கும்போது பாருங்கள், அப்போ மாம்சத்தாலே நாம் நடக்க முடியும். அதான் நாம் எல்லாம் அந்த 3 மாம்ச காரியங்களே நாம் கடந்து வர வேணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ நாம் இன்னும் அந்த 3 மாம்ச காரியத்தில் நாம் இருப்போமா இருந்தால் அந்த நீச்சல் ஆழத்துக்கோ அல்லது கடக்க முடியாத அந்த நதிக்கோ நம்மால் வர முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்சம் தான் தொடர்ந்தும் நடத்தி கொண்டு வரும். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாம்சம் தான் அதிகமாக நம்மை நடத்துகிறது. பல தடவை மாம்சத்தில் நாம் விழுந்து விடுகிறோம். மாம்சத்தால் நம்மை பார்த்தீங்கன்னா மாம்சத்தால் எங்களோட ஆத்மா கரைப்படுகிறது. அப்போ இதெல்லாம் நாங்கள் கடந்து வர வேண்டும். அப்போ நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால், இதெல்லாம் நாம் கடந்து வந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். அப்போ அதனால தான் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை உருவாக்கி கொண்டு வாரார். அதாவது மாம்ச காரியங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்தால் ஆவியானவர் நம்ம என்ன செய்வார் என்றால் தனக்கேற்ற விதமாக நம்மை உருவாக்குவார். அதான் நீச்சல் ஆழத்தை குறித்து, அதாவது நான் அந்த கட்டத்துக்கு வரும்போது தேவனுடைய ஆழங்களை தான் நாங்கள் பார்த்து நாங்கள் 1 கொரிந்தியரில் தேவனுடைய ஆழங்களை நாம் அறியக்கூடிய விதமாக இருக்கும். அப்போ அந்த ஆழம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அப்போ தான் தேவன் விரும்புகிற அந்த வளர்ச்சி, தேவன் விரும்புகிற ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே அது உண்டாகும். அப்போ அதுக்கு நான் எங்கே வருவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்துக்கு வர வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம். அப்போ இது நாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கடக்க முடியாத நதி. அதாவது நம்முடைய மாம்சத்துக்கு அங்கே இடம் இருக்காது. ஏன்டா மாம்ச பலன் இருந்தால் நம்ம கடக்க முடியும். ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா கடக்க முடியாத நதி. அப்போ இந்த நதி நம்முடைய மாம்சத்தாலே நாம் கடந்து போக முடியாது. அதங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவரை நடத்தும் போது என்னுடைய மாம்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இடமே இருக்காது.
அதான் இதை சொல்லப்படும். அப்போ கடக்க முடியாத நதி எதை குறிக்கிறேன்டா பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிற காரியம். அதான் நாங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து யோர்தானை விட்டு திரும்பி அவர் பரிசுத்த ஆவியானவராலே அவர் நடத்தப்பட்டார். அப்போ அதே மாதிரி தான் நானும் நீங்களும் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேணும் என்றால், இந்த மாமிசத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேணும் என்றால், மாமிசத்தின் கிரிகளை நான் அழிக்க வேணும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியானவருடைய நிறைவு இருந்தால்தான் அதான் வேதம் சொல்லுகிறபடி கலாத்தியரிலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிற 22ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே பாருங்க கெட்டு போகிற பழைய மனுஷன். பாருங்க, அந்த பழைய மனுஷன் அந்த மாமிசம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, அது மோசம் போக்கும்னு சொல்லப்படுகிறது. அது மோசம் போக்குறது. அது அப்போ எனக்குள் இந்த மாமிசம் இருக்கும் வரைக்கும், இந்த மாமிச காரியங்கள் எனக்குள் இருக்கும் வரைக்கும் அது என்னை மோசம் போக்கும். அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை என்னை மோசம் போக்கும். ரெண்டாவது இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அப்போ அந்த இச்சை எனக்குள் காணப்படும். பாருங்க, இச்சை பலவிதமான கோணத்தினாலே நம்மை இழுக்கிறது. பாருங்க, பண ஆசை அது ஒரு இச்சையாக மாறுகிறது. பொருளாசை பாருங்க, இப்படி பல காரியங்கள் இச்சையாக நமக்கு வருகிறது. பாருங்க, அப்போ இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு இதெல்லாம் நாம் களைந்து போட வேண்டும். அப்போ அதை களைந்து போட்டால்தான் பார்த்தீங்கன்னா நாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைவுக்குள் நாம் வர முடியும். அப்போ 3 காரியத்தை நாம் களைந்து போடாட்டால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, அதாவது அந்த கடக்க முடியாத அந்த நதிக்கு, அந்த தேவனுடைய ஆழங்களுக்கு நான் வர முடியாது. அப்போ இந்த காரியத்துக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாருங்க, அது சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவரோட உதவி தான் நமக்கு தேவை. அப்போ இந்த அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இந்த இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதான் நீங்கள் வடிவாக பார்த்துங்க எழுதப்பட்டிருக்கு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு மிச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அதான் நாங்கள் பார்த்தோம். அந்த காரியத்தை நாம் களைந்து போட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பாருங்க, அப்போ எல்லாத்தையும் நான் களைந்து போடும்போது என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய மனதிலே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவாத்தான் பார்த்தீங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ நாம் களைந்து போட்டால்தான் புதிதான ஆவி எனக்கு உள்ளாக வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்குள் காணப்படும். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். அப்போ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து விரும்புகிற விதமாக அது இருக்கும். அதுதான் சொல்லப்படுகிற பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் ரகசிய வருகை வரும் பொழுது அந்த எக்கால தொனி தொனிக்கும் போது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் மறுரூபம் ஆவார்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் மரித்திருந்தால், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் தான் இந்த சொல்லப்பட்ட காரியங்கள், அதாவது முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு மிச்சைகளாலே அவன் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நாம் கணுக்கால், இடுப்பு, முழங்கால் இதெல்லாம் நாம் கலைந்து போட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கைனா அப்போ தான் நாம் ஆரம்பிப்போம். நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் இருந்தாலும் கூட, நாம் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் கூட இந்த 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 நிலைமைக்கு நாங்கள் வராட்டால் நாங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வரவில்லை. நாம் இன்னும் குழந்தைகளாகவே நாம் இருக்கிறோம். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு வளர்ச்சி வருகிற வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வாழ்க்கை.
அப்போ நாம் பார்த்தீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் குழந்தைகளாக நாம் கிறிஸ்துவுக்குள் பிறக்கப்படுகிறோம். ஆனால் அது தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சி போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதான் இந்த பார்க்குறோம், ஆவியான நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களே நாங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க, அந்த வருகிற காரியத்தை தான் நான் பார்த்து கொண்டு வாரோம். அவர் பரிசுத்த ஆவியா நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே நடத்தப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாம்சத்தை எல்லாத்தையும் நாம் கலைந்து போட வேண்டும். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த சூழ்நிலைக்கு, இந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் வர வேண்டும். அதான் 2வது, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். அப்போ இதுதான் நீச்சலாலும் கடக்க முடியாத நதி. அப்போ இந்த அனுபவத்தில் இருந்தால்தான் பாருங்க, கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அதாங்க சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்து எனக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். அதான் நாங்கள் யோவானில் நாங்கள் பார்க்கும்போது அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவாராம். அதான் நானுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஆவியார் நம்மை நடத்துவார். அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா கட்டோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு பிசாசு பலவித காரியங்களினாலே கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிறான், ஊழியக்காரரை கட்டி வைத்திருக்கிறான், பாருங்க வாலிபர்களை கட்டி வைத்து சிறுவர்களையும் கூட அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஏதாவது கட்டிலை பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம் காணப்படுகிறோம். அப்போ இந்த விடுதலை நமக்கு வேணுமென்றால் ஆவியானவர் பார்த்தீங்கன்னா இந்த கடக்க முடியாத நதியிலே நம்மை நடத்த வேண்டும். தேவனுடைய ஆழங்களை நமக்கு சொல்லித்தர வேண்டும். அப்போதான் கர்த்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை மாறும். அதான் நாங்கள் பார்க்குறோம். மத்த 7ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். நாம் பல ஊழியம் நாம் செய்யலாம் பாருங்க, அற்புதம் அடையாளம் நாங்கள் செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம், தீர்க்கதரிசனம் நாங்கள் உரைக்கலாம், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அது செய்கிறபடினாலே பரலோகம் போவது கேரண்டி அல்ல. அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் எதனால் அறியலாம் என்றால் தேவனுடைய ஆழங்கள், அது ஆவியானவர் சொல்லி தருவார். தேவனுடைய ஆழங்கள், அதான் அவருடைய மனதுக்குள் என்ன இருக்கிறது, அவருடைய சித்தம் என்னென்று சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிய வரும். அப்போ என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் மாறும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். தேவன் விரும்புகிற வளர்ச்சி எனக்குள் காணப்படும், ஆவியின் கனி எனக்குள் காணப்படும். பாருங்க, இப்படி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ மற்றவர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை என்னிடத்தில் காண்பார்கள். அதுதான் மிக முக்கியம். அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த கடக்க முடியாத நதிக்கு நாம் வர வேண்டும். அப்போ இந்த கடக்க முடியாத நதி எப்படி பார்த்தீங்கன்னா உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாக நான் இருப்பேன். என்னுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி, அதுதான் என்னுடைய சுவாபத்தை மாற்றும், என்னுடைய குணங்களை அதுதான் மாற்றும். என்னுடைய பேச்சில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். பாருங்கள், என்னுடைய பேச்சிலை பார்க்கும்போதும் மற்றவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்னுடைய பேச்சிலை பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கிறிஸ்துவனை கிட்டி சேருவார்கள். அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அதான் இந்த கடக்க முடியாது. ஏனென்றால் ஆவியானவரை நடத்துகிறார். அப்போ அந்த இடத்திலே மாம்சத்துக்கு இடம் இல்லை. அப்போ கடக்க முடியாத நதி எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. 3வது நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு மெய்யான நீதி. ஏன் மெய்யான நீதின்னு சொல்லப்படுகிறது? ஏனென்று பார்த்தீங்கன்னா நம்முடைய மனுஷனுக்குரிய சுய நீதியும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதிகமாக நம்முடைய சுய நீதியினாலே தான் நாம் தேவனை தேடுகிறோம். சுய நீதி நிமித்தமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபம் செய்கிறோம். அப்போ ஊழியம் செய்வதிலிருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுய நீதியினாலே நாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படும் போது நாம் என்ன செய்கிறோம்னா தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். அதுதான் மெய்யான நீதி. அங்கே நாம் நடிக்க தேவையில்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மெய்யான நீதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். 2வது பார்த்தீங்கன்னா மெய்யான பரிசுத்தம் உண்டாகும். பார்த்தா மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்போ உண்மையான பரிசுத்தம் வரும் நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் பரிசுத்தவான்களைப் போல நாம் நடிக்க தேவையில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவு அதான் கடக்க முடியாத நதிக்குள் இருக்கும்போது உண்மையாகவே என்னுடைய சுவாபம் மாறும். அதான் நாங்கள் ஆவியானவர் செய்கிற காரியங்கள். அப்போ மெய்யான பரிசுத்தம் எனக்குள் உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயலாக என்ன நடக்கும்? சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரித்து கொள்வேன். அதான் சொல்லப்படுகிறது. பாருங்க, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று. அப்படிதானே ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது பாருங்க, ஆதாமை எப்படி ஆண்டு உருவாக்கினார்? தேவனுடைய சாயலாக அவனை
உருவாக்கினார். அப்போ அந்த அவனை பார்க்கும்போது, ஆதாமை பார்க்கும்போது தேவனுடைய சாயலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த சாயலுக்கு நாம் திரும்ப வருவோம். ஏற்கனவே ஆதாம் அந்த சாயலை தான் சிருஷ்டிக்கப்பட்டார். பாவம் செய்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்போது தான் உங்களுக்கு அது விளங்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1, 2, 3 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதாமின் வம்ச வளராறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பாருங்க, அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், ஆரம்பத்திலே ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது இங்கே வடிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே, அப்போ அவனை சிருஷ்டித்த அந்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அப்போ பாருங்க, அப்போ தேவனுடைய சாயல் ஆதாமிலே காணப்பட்டது. ஆதாமல் பார்க்கும்போது தேவன் சாயலே காணப்பட்டது. பாருங்க, அப்போ அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து பாருங்க, அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். பாருங்க, அதுக்கு பிறகுதான் ஒரு மாற்றம் வருகிறது. 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. அப்போ பாருங்க, சாயல் மாறிவிட்டது. தேவனுடைய சாயல் கடந்து போய் அவங்க பாவம் செய்த பிற்பாடு அது மனுஷனுடைய சாயலாக வந்து விட்டது. அதான் மனுஷ சாயல். இப்போல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷ சாயல் தான் காணப்படுகிறது. அப்போ என்னை பார்க்கும்போது என்னுடைய பெற்றோரின் சாயல் எனக்குள் காணப்படும். அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். பாருங்கள், அதனால தான் நாம் என்ன நடக்கிறோன்னா, பாவத்து நிமித்தமாக தேவனுடைய சாயல் என்னை விட்டு கடந்து போய்விட்டது. அப்போ திரும்பமாக தேவனுடைய சாயல் எனக்கு வர வேண்டும். அதனால தான் அங்கே எபேசியரை நாங்கள் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கடக்க முடியாத அந்த நதிக்குள் நாங்கள் வரும்போது பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாங்கள் பார்க்குறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உண்மையான மாற்றங்கள் அதுதான். அதான் சொல்லப்பட்டிருக்கு, மெய்யான நீதி மெய்யான பரிசுத்தம் அப்போ தான் எனக்குள் உண்டாகும். அடுத்தது, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவீர்கள். நாங்கள் தரித்து கொள்ளுவோங்க, அதில் போட்டிருக்கு, மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான், இந்த சாயலை தான் நாம் என்ன தரிக்க வேண்டும். அப்போ இந்த சாயல் எப்படி எனக்கு வரும் என்றால், இந்த பாருங்க, கடக்க முடியாத அந்த நதிக்கு நான் வந்தால்தான் பாருங்க இந்த சாயல் எனக்குள் உண்டாகும். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த சாயல் நமக்கு வர வேண்டும். அப்போ மாமிச காரியங்கள் எனக்குள் இருக்கும் வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா மாமிச சாயல் தான் எனக்குள் இருக்கும். அப்போ அதனால தான் நான் இது எல்லாத்தையும் நான் கடந்து போக வேண்டும். பாருங்க, கணுக்கால் அளவை கடந்து, முழங்கால் அளவை கடந்து, இடுப்பு அளவை கடந்து பாருங்க, அப்படி நாம் என்ன வரும், நீச்சல் ஆழத்துக்கு வருகிறோம். பாருங்க, ஆழத்தில் நாங்கள் வருகிறோம். அடுத்தது கடக்க முடியாத நதி. அப்போ அந்த காரியத்தில் வரும்போது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி எனக்குள் வரும். அப்போ தான் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள் காணப்படும். அப்போ தான் நாம் சொல்ல முடியும், நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அப்போ தான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஏனென்றால் நமக்குள் மாமிசம் இன்னும் காணப்படுகிறது. இன்னும் மாமிச கிரியைகள் நமக்குள் இருக்கிறது. இன்னும் மாமிசத்தாலே நாம் நடத்தப்படுகிறோம். மாமிச காரியங்கள் தான் நம்மை நடத்துகிறது. ஏனென்றால் இன்னும் நாம் கடந்து வரவில்லை, கலைந்து போடவில்லை. அதான் சொல்லப்படுகிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. அப்போ இன்னும் நாங்கள் இந்த கெட்டு போகிற அந்த பழைய மனுஷன், அந்த ஆதாமின் சுவாபம் பாருங்க, அதான் பாவம் செய்த பிற்பாடு அவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி அவன் பெற்றான் என்று பார்க்கிறோம் தானே. அந்த சாயல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த மாமிச சாயல். நாம் மீண்டுமாக பாருங்க தேவ சாயலுக்கு நாம் வர வேண்டும். அப்போ அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினாலே தான் இந்த சாயலுக்கு நாம் வர முடியும், தேவ சாயலுக்கு. அதுக்காகத்தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த வழியால் நம்மை நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். நீச்சல் ஆழத்துக்கு நம்மை கொண்டு வந்து தேவனுடைய ஆழங்களை நாம் கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு கடக்க முடியாத நதியிலே வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும்.
கர்த்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அப்போ தேவ ஆவியானவர் என்னை முழுவதும் நடத்தினால் தேவனுடைய சாயல் எனக்குள் காணப்படும். அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை பாருங்கள். அப்போ இந்த 3 மாமிச காரியங்கள் நான் கடந்து வராவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-32 உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த அநேக மாமிச காரியங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாமிச காரியங்கள் நாம் கலைந்து போட வேண்டும். நான் மாமிச காரியத்தை நான் கலைந்து போடாட்டால் தேவனுடைய சாயல் எனக்குள் வராது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுகலாம். பாருங்கள், தேவனுக்கென்று பல காரியத்தை நாம் இயேசுவுக்கென்று நாம் செய்யலாம். ஆனால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மாமிச காரியங்கள் தான் இருக்கும். மாமிச சுவாபங்கள் எனக்குள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் கலைந்து போட வேண்டும். அப்போ அதெல்லாம் நான் தள்ளிவிட்டால்தான் தேவனுடைய சாயல் எனக்குள் வரும். அப்போ நான் மாமிச காரியத்தை தள்ளிவிடாட்டால் என்ன நடக்கும் என்றா பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-32 உள்ள வரங்களை ஒன்றொன்றா நாங்கள் பார்ப்போம். பாருங்க, 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ 25ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதலாவது நாம் என்னோட வாழ்க்கையில் என்ன இருக்குமோ பொய்யே இருக்கும் என்னோட வாழ்க்கையில். அதை நான் மாம்ச காரியத்தை நான் களைந்து போடாட்டால், அதை என்னை விட்டு நான் தள்ளி விடாட்டால் பாருங்கள், பொய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல பேர் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொய் சொல்லுகிறோமே என்று சொல்லி அந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அவங்க அந்த கூசாமல், நாக்கு கூசாமலே அவர்கள் பொய் சொல்வார்கள். பாருங்கள், அப்போ ஏனென்றா அந்த உணர்வு அவங்க இல்லாமல் போய்விட்டது. அப்போ அந்த காரியம் பாருங்கள், இந்த பொய்யினாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் போக முடியாது. ஏண்டா இது ஒரு பாவம். எப்படி விபச்சாரம் பாவமோ அதே போல தான் இந்த பொய்யும் ஒரு பாவம். நாம் என்ன நினைக்கிறோம், பொய் சின்ன பாவம் என்று சொல்லி, விபச்சாரம் பெரிய பாவம்னு சொல்லி நாம் தான் பாருங்க சின்னன் பெருசு என்று சொல்லி நாம் தான் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இந்த மாமிச காரியங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் மாமிசம்தான். அதான் கலாத் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமிச காரியங்கள். அப்போ இதுதான் நாம் பார்க்குறோம்னா, நாம் கலைந்து போடாட்டால், அந்த மாமிச காரியத்தை என்னை விட்டு நான் தள்ளி விடாட்டால் அதான் நடக்க காரியம். அப்போ பொய் எனக்குள் காணப்படும். 2வது பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, 2வது பார்க்கும்போது 26ஆம் வசனம் பார்க்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ 2வது காரியம் மாம்ச காரியங்கள் எனக்குள் இருக்கும் வரைக்கும், மாம்சத்தை நான் தள்ளிவிடாட்டால் கோபம் எரிச்சல் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். பாருங்கள், இன்னும் சில பேருக்கு இருக்கிற இந்த கோபங்கள் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. பாருங்கள், இன்னும் நம்மை அதை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் தான், ஊழியம் செய்கிறோம் தான், ஜெபம் பண்ணுகிறோம் தான். ஆனாலும் கூட இந்த கோபமும் எரிச்சலும் இன்னும் நமக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. பாருங்க, அப்போ அது என்னென்று பார்த்தீங்கன்னா, நாம் இன்னும் கலைந்து போடவில்லை. அப்போ அதை நாம் கலைந்து போடுறதுக்கு தான் ஆவியா நமக்கு உதவியாக இருக்கிறார். அப்போ ஆவியானுட்ட நான் உதவியை நாம் கேட்பதில்லை. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். நம்ம கோபமும் எரிச்சலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி அங்கே தனியாக ஒரு வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால், இப்படியான ஒரு மாமிச காரியங்கள் எனக்குள் இருக்கும்போது பிசாசு எனக்குள் கிரியை செய்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பாருங்க, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அது என்னென்றால், பிசாசு கிரியை செய்கிறது கேட்ட எந்த காரியமும், எந்த மாமிச காரியங்களும் இயேசுவுக்குள் இல்லை. அதான் அவர் தைரியமாக சொல்லுகிறார். அப்போ பிசாசு எனக்குள் வருவதற்கு அவனுடைய காரியங்கள், அந்த மாமிச காரியங்கள் எனக்குள் இருந்தால் நான் என்ன செய்கிறேன் என்றால் இடம் கொடுக்கிறேன். ஏனென்றால் அந்த மாமிச காரியங்கள் எல்லாம் அவனுக்குரிய காரியங்கள். அப்போ அதனாலே அவன் எனக்குள் கிரியை செய்ய தொடங்கிடுவான். அப்போ இன்றைக்கு நமக்கு தெரியாமலே இன்றைக்கு பிசாசு இச்சையின்படி நாம் நடத்தப்படுகிறோம். அதான் மிகவும் கவனமாக இருக்கணும். அப்போ பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம், மாமிச காரியம் நமக்கு இருக்கும் வரைக்கும். அப்போ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது 4வது காரியத்தை 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல்
குறைச்சுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவர் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் திருடுவார்கள். அப்போ திருடுவார்கள் என்று சொன்னால் பாருங்கள், நாம் நினைக்கிறோம் கடையில் போய் நாங்கள் திருடுகிறோம், அது ஒரு திருடல் தான். நான் இன்னொன்று இருக்குது, வரி கொடுக்காமல் இருப்பது, அதுவும் திருடுவது. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். அந்த ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 வேலை செய்வார்கள், ஒரு வேலை பதிஞ்சு செய்வார்கள், மற்ற வேலை பதியாமல் செய்வார்கள். அப்போ அது பார்த்தீங்கன்னா என்னது, அரசாங்கத்தை ஏமாற்றி நாம் எடுக்கிற, அதுதான் திருடுவது. அதாங்க சொல்லப்படு திருடுவது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் சரியான விதத்தில் நாம் பதிஞ்சு வேலை செய்யாமல் களவாய் நாம் செய்கிறபடியால் அந்த பணத்தை நான் திருடுகிறேன். அதான் திருட்டு பணம். அப்போ அங்கே தான் சொல்லப்படுது. அப்போ திருடுவார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த உணர்வு இல்லாமல் இந்த காரியத்தை செய்வார்கள். அப்போ என்னென்னா, மாமிசம் நம்மை நடத்துகிறது. பாருங்கள், இந்த மாமிசம் நமக்குள் இருக்கும் போது பாருங்கள் எவ்வளவு கேடு நமக்கு உண்டாகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். பாருங்கள், பழைய மனுஷனுக்கு என்ன பேர் கொடுத்துக்கின்னு பாருங்கள், மோசம் போக்குறவன். பாருங்கள், மற்றது இச்சை நிறைந்தவன், கெட்டு போகிறவன், மற்ற பழைய மனுஷன். பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமிச காரியங்கள் நமக்குள் செய்கிற காரியங்கள். அப்போ என்ன, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், திருடுவார்கள். அப்போ மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நாம் செய்கிற கையில் நாம் செய்கிற வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எல்லாம் சரியாக நாங்கள் பதிஞ்சு வேலை செய்கிறோமா, அல்லது நாம் களவாய் வேலை செய்கிறோமா? ஒரு வேலையை நாங்கள் பதிஞ்சு இன்னொரு வேலையை நாம் களவாய் செய்கிறோமா? ஸோ அப்படி செய்தால் நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏண்டா இந்த செய்கை பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயல் எனக்குள் வராது. இந்த செய்கை இருக்கும்போது அப்போ யாரும் எனக்கு வருவா, சொல்லப்பட்டிருக்கு 27ஆம் வசனம், பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை. நாம ஆலயத்துக்கெல்லாம் போய் வரலாம், ஆனால் என்னண்டா பிசாசு தான் நம்மை நடத்துவான் நமக்கு தெரியாமலே. அதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இச்சைப்படி செய்ய அவனாலே பிடிப்பட்டிருக்கிறவர்கள். அப்போ அந்த மயக்கத்தில் நாம் இருப்போம். நாம் எல்லாம் கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லாம் நாம் செய்வோம், ஜெபத்திலிருந்து வேத வாசிப்பிலிருந்து எல்லாம் நாம் செய்வோம். ஆனால் பிசாசு இச்சைப்படி செய்ய அவனாலே பிடிப்பட்டு அந்த மயக்க நிலைமையில் இருப்போம். அப்போ அதனால தான் பாருங்கள், மிகவும் கவனமாக இருக்க வேணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் கவனம். அப்போ இதெல்லாம் நமக்குள் இருக்கும் வரைக்கும் இந்த பழைய மனுஷன் என்னை விட்டு போக மாட்டான், நான் எனக்குள்ளே இருப்பான். அப்போ பழைய மனுஷன் இருந்தால் என்னோட தேவ சாயல் எனக்குள் வரும். அப்போ ஒன்று இருந்தால் இன்னொன்று வர முடியாது. அப்போ ஒன்றை நாம் தள்ளிவிட வேண்டும். தள்ளினா தான் தேவனுடைய சாயல் எனக்குள் வரும். அப்போ மனுஷ சாயலும் தேவ சாயலும் ஒன்றா இருக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று நாம் தள்ள வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அப்போ இந்த மாமிச காரியம் எனக்குள் இருந்தால் வருகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ விபரீதமாக இருக்கிறது, நாம் இதெல்லாம் சிந்திப்பதில்லை. பாருங்கள், அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது அப்போ அடுத்த காரியம் 5வது காரியம் என்னென்றால், கெட்ட வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகும். அப்போ நான் வாயை திறந்தா என்ன நடக்கும் என்றால் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்போம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் கெட்ட வார்த்தை. அதை பாருங்கள், அப்போ நாம் என்ன பேச வேணுமா, மற்றவர்களுக்கு பக்தி விரித்து உண்டாகத்தக்க விதத்தில் நாம் பேச வேண்டும். இன்றைக்கு எவ்வளோ வார்த்தைகள் ஒரு நாளில் நாங்கள் பேசுகிறோம், நாம் கணக்கு பார்க்கவே முடியாது. அப்படியான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் அதுக்குள் வருகிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் நம்முடைய நாவை நம்முடைய வாயை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ எனக்குள் பார்த்தீங்கன்னா அந்த மாமிச காரியங்கள் இருந்தால் அப்போ என்னுடைய நாவை எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசத்துக்கு கேட்ட விதமாகத்தான் பேசும். அப்போ அது என்னென்னா கெட்ட வார்த்தைகள் தான் நாவிலிருந்து புறப்படும். அப்போ பக்தி விருத்திக்கு ஏற்ற வார்த்தைகள் வராது, விசுவாசமான வார்த்தைகள் வராது, மற்றவளை ஊந்த கட்டுகிற வார்த்தை வராது, மற்றவளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை வராது, கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற வார்த்தைகள் வராது. அதெல்லாம் மாறித்தான் வரும். அப்போ அதனால தான் இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்ததை நான் வாசிக்க 30ஆம் வசனத்தை, அன்றும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்கும் என்றால், ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேன். 6வது காரியம், அப்போ ஆவியானவரே தங்கள் கிரியைகளினாலே அவர்கள் துக்கப்படுத்துவார்கள், இந்த மாம்ச காரியம் உள்ளவர்கள். அப்போ இதெல்லாம் வாங்க கலைந்து போட வேண்டும். அப்போ கலைந்து போடாட்டால் மீட்கப்படும் நாள் ஒன்று வருகிறது, அதான் ரகசிய வருகை வருகிறது. அப்போ அந்த வருகைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆயத்தப்பட முடியாதபடி இருப்பேன் என்றால், அந்த வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் இந்த வருகைக்கு, தேவனுடைய இயேசுவின் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ நான் என்ன செய்வேன் என்றால், அவரை நான் துக்கப்படுத்தும் போது அவர் மௌனமாகி விடுவார். அவர் பாருங்க கண்டித்து உணர்த்த மாட்டார், மௌனமாகி விடுவார். அதனால தான் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்ததை நான் பார்ப்போம். 36ஆம் வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதென்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ 7வது நாங்கள் பார்க்கும்போது கசப்பு அதில் வருகிறது, 8வது கோபம் அதில் வருகிறது பாருங்கள், 9வது மூர்க்கம் வருகிறது, 10வது கூக்குரல் வருகிறது பாருங்கள். அந்த வரிசையை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், முதல் கசப்பு வரும். ஒரு மனுஷனுக்கு கசப்பு வரும்போது அந்த கசப்பு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவன் அந்த மனிதனை குறித்த ஒரு கோபம் அவனுக்குள் மனிதனில் இருக்கும். அவனை பார்க்கும்போது ஒரு கோபம் வரும். அப்போ அந்த காலப்போக்கில் அந்த கோபம் என்ன செய்யும் என்றால், அது பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தை கொண்டு வரும். அதான் சொல்லப்படுகிறது, கோபம் மூர்க்கத்தை கொண்டு வரும். அந்த மூர்க்கம் என்ன செய்கிறண்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா கூக்குரல். அதான் நாங்கள் ஸ்தேவானை அவங்க பார்க்கும்போது அவர் ஸ்தேவான் சொல்லுகிறதை கேட்டு அவங்க கேட்க முடியாதபடிக்கு கோபம் கொண்டு மூர்க்கம் கொண்டு அது கூக்குரலிட்டு என்ன செய்யறா, கல்லை தூக்கி எரிகிறார்கள் பாருங்க. அப்போ அந்த வரிசையாக அந்த ஸ்டெப்பாக வருகிறது. அந்த மாம்சம் பாருங்க எப்படி நம்மை கெடுக்கிறதுன்னு பாருங்க. கூக்குரலும் அடுத்து தூஷணம் வருகிறது, நம்முடைய வாயில தூஷணம் வருகிறது. மற்றெந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது பாருங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை விட்டு போக வேண்டும். இந்த மாம்ச காரியங்கள் எல்லாம் போக வேண்டும், தூஷணம் எல்லாம் போக வேண்டும் பாருங்க. துர்க்குணம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை விட்டு நாம் அகற்றிவிட வேண்டும் இந்த காரியங்கள். ஸோ 32ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட மாம்ச கிரியை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களாம் பாருங்க. அவங்க ஒருவருக்கொரு தயவாக மன உருக்கமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நாம் கலைந்து விட்டு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ மாம்ச காரியத்தை கலைந்து போடாதவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா தயவு அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது, அவங்களுக்கு மன உருக்கமும் இருக்காது பாருங்க. மற்ற ஒருவருக்கொரு மன்னிக்க மாட்டாங்க, அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். ஏன்னா அந்த மாம்சம் அவர்களை விடாது மன்னிக்கிறதுக்கு, அந்த இரக்கம் அவர்களுக்கு வராது, மனதுருக்கம் அவர்களுக்கு வராது பாருங்க. இந்த உலக மனிதர்களை பாருங்க, எத்தனை பேரை கொலை செய்கிறார்கள் பாருங்க. ஒரு மன இரக்கம் கூட அவங்களுக்கு இல்லை, ஒரு மனிதாபியம் கூட அவங்களுக்கு இல்லை பாருங்க. அவங்க எல்லாம் அப்படியே அந்த மிருகத்தை வெட்டுகிறது போல இன்றைக்கு ஜனங்களை வெட்டுகிறார்கள், தலையை வெட்டுகிறார்கள் பாருங்க. எவ்வளோ கிறிஸ்தவர்கள் எப்படி கொலை செய்யப்படுகிறான்னு பாருங்க உலகம் எங்கிலும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனதுருக்கம் இல்லை, ஒரு இரக்கம் இல்லை. அப்போ அதான் இந்த மாம்ச காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்மை செய்ய தூண்டும். அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை விட்டு நாம் எடுத்து போட வேண்டும். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியங்களை. அப்போ இந்த காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையிலே இந்த 3 மாம்ச காரியம் நான் கடந்து நீச்சல் ஆழத்துக்குள் கடந்து வர வேண்டும். அப்போ வந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ தான் ஆவிக்கேற்றபடி நான் நடக்க முடியும் பாருங்க. இந்த காரியம் மிக முக்கியம் பாருங்க. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் பார்த்தீங்கன்னா நீச்சல் ஆழத்துக்கு வர வேண்டும். சிறியோர் பெரியோர் முதியோர் பாருங்க, எல்லாரும் இந்த நீச்சல் ஆழத்துக்கு வர வேண்டும் பாருங்க. அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும் என்றால், அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தது போல இப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து வரும்போது பாருங்கண்டா என் ஆவியானவர் தான் என்னை நடத்துவார். அப்போ நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க என்னாலே முடியும். இப்போ விளங்குதா? அப்போ இந்த காரியத்தை பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நான் பார்த்தோம். இதோட நான் இந்த காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த செய்தியை பாருங்கள். அப்பா இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாருன்னு சொல்லி நாம் பாருங்க அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டபடியால் அதை நான் உண்மையாக நாம் அதை கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நாமும் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தது போல நம்மாலும் ஜெயிக்க முடியும் பாருங்க. ஏனென்றால் மாம்சத்துக்கு இடமில்லை, என்னடா ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அந்த நீச்சல் ஆழத்துக்கு நாம் வந்து விட்டோம், அந்த ஆழத்தை நாம் அறிகிறோம், தேவனுடைய ஆழங்களை நாம் அறிகிறோம் பாருங்க. கடக்க முடியாத நதிக்கு நாம் வந்து விட்டோம். அப்போ நம்முடைய மாம்சத்துக்கு அங்கே இடமில்லை. அதனால தான் இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ நானும் நீங்களும் இனி வரும் காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். பாருங்கள், எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் நானும் நீங்களும் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ அதுக்கு தான் ஆவியா நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த மாம்ச காரியங்களை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த மாம்ச காரியம் நாம் கலைந்து போட்டு தேவனுடைய சாயலை நாம் என்ன செய்ய வேண்டும்டா தரித்து கொள்ள வேண்டும். அப்போ தரித்து கொண்டால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் நிற்கும் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்தால் நாம் பார்த்தீங்கன்னா மறுரூபமாகப்பட்டு நாம் கிறிஸ்துவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாருங்கள், அப்போ இதெல்லாம் முக்கியம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ இந்த காரியத்தை கவனமாய் கொண்டு அவனுடைய சமூகத்தை இதுக்காக செபிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் என்னை நடத்துங்க. நீச்சல் ஆழத்துக்களை என்னை நடத்துங்க ஆண்டவரே. இந்த கடக்க முடியாத நதியிலே என்னை நடத்துங்கப்பா. தேவனுடைய சாயல் எனக்குள் கடந்து வரட்டுமே என்று சொல்லி நாம் இதுக்காக செபிப்போம். ஆண்டவரே, இந்த என்னுடைய மாம்ச காரியம் என்னை விட்டு எடுத்து போடுங்கள் என்று சொல்லி இதுக்காக போராடி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.